வந்து 2 குட்டி போடும். 2 குட்டி தான் வருஷத்துக்கு. போடும். இப்ப ஆனா வெள்ளாடு குட்டி பார்க்கும்போது மினிமம் 2 குட்டி போடும். ஐ மீன் ஒரு ஈத்துக்கே 2 குட்டி போடும். வருஷத்துக்கு 4 குட்டியோட 6 குட்டி வரைக்குமே போட வாய்ப்பு இருக்கு. 3 குட்டி கூட போடும். ஒரு டைம் 3 குட்டி 5 குட்டி கூட அது மாதிரி போட வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படி கம்பேர் பண்ணும்போது வருஷத்துக்கு 2 குட்டி தான் போடுது. அப்போ அதுல வந்து 4 குட்டி 5 குட்டி போடும் போது அது வந்துட்டு அந்த 1 இயர் அது விற்கும் போது நமக்கு லாபமா தெரியுதுல்ல பார்க்கும்போது தெரியுதுன்னு விட வெள்ளாட்டுக்குட்டி அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பெருசாகாது. செம்பிளி ஆடு வந்து சீக்கிரம் மலை இப்போ 4 மாதம் 4.5 மாத குட்டிகள் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. ஆனா வெள்ளாடு குட்டிகள் வந்து 4 மாதம் எந்த ரேஞ்சில் இருக்கும்? அதெல்லாம் 4 மாசத்து குட்டி தான். அப்புறம் அப்புறம் அது எங்க போய் பெருசாகுதுங்க. இப்போ இது மாதிரி ஒரு 25 கிலோ எடை வெள்ளாட்டு குட்டி கொண்டு வரணும்னா அது எத்தனை மாதங்கள் ஆகும்? எப்படியா இருந்தாலும் ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு அதிகமானாலும் குறைவாக. பரவாயில்லைங்க. இப்போ வந்துட்டு தோட்டத்து சைடும் சரி, இப்போ வந்துட்டு வில்லேஜ் சைடும் வந்து ஒரு இடம் இருக்கிறவங்க ஒரு பரண்மேல் மாதிரி செட்டு போட்டு ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தொழிலா பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்றாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ ஆடு வளர்ப்பு ஒரு நாலேஜ் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்றவங்களுக்கு இப்படி பரண்மேல் வளர்க்கறதுங்கிறது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்றது பெஸ்ட்டுங்களா? இல்ல ஆரம்பத்துல வந்து ஒரு 10 ஆடு குட்டி வாங்கி ஒரு பேட்ச் வாங்கி வளர்த்து ஒரு 4 மாதத்துல வித்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வளர்க்கறது கொஞ்சம் பெட்டரா தெரியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய முதலீடு எதுவும் பண்ணாம நம்ம வந்து ஒரு 10 குட்டி வாங்கி அதுல எவ்வளவு லாபம் வருது எப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் ஒரு 20 குட்டி 5 குட்டி இது மாதிரி வாங்கி வளர்த்திட்டு நம்மளுக்கு லாபம் தெரிஞ்சதுன்னா நம்ம முதலீடு அதிகமா போடலாம். இதுதான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரண்மேல் வளர்த்துறது வேலை வந்து குறைவு. ஆனா நமக்கு வந்து தொழில் தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணோம்னா லாபம் இருக்கும். இது வந்து